மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தெற்கு ஆசியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் இன்றிரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் துவங்குகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவலை தர நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். தற்பொழுது இன்று இரவு ஃபார்முலா 4 கார் பந்தயம் துவங்க இருக்கிறது. அதற்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். தெற்கு ஆசியாவிலே முதல் முறையாக சென்னையில் இரவு நேர ஃபார்முலா 4 என்ற கார் பந்தய விளையாட்டுப் போட்டி இன்று துவங்குகிறது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்பொழுது துவங்கி இருக்கிறது. குறிப்பாக சென்னை தீவுத்திடலில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக சென்னை தீவுத்திடலில் 3.5 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 16 சர்க்கியூட்டுகள் அடங்கிய இந்த கார் போட்டி இன்று பிற்பகல் 2:45 மணிக்கு துவங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான இறுதிக்கட்ட பணியில் தற்பொழுது பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இன்று இந்த ஃபார்முலா 4 பந்தயம் நடைபெற உள்ளதால் போக்குவரத்து மாற்றம் இன்றும் நாளையும் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை மற்றும் சென்னை பல்கலைக்கழகம், மாநில கல்லூரி, அதே போல ராணிமேரி கல்லூரியை சேர்ந்த கல்லூரிகள் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சிவானந்த சாலை உள்ளிட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் நேற்றிருந்தே வீட்டிலிருந்தே வேலை செய்ய வேண்டும் என்றும் நிறுவனத்தின் சார்பாக அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இன்று பார்வையாளர்கள் கண்டுகளிப்பதற்காக இங்கு விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. அதிக உயர விளக்குகள் பொருத்தப்பட்டு பார்வையாளர்கள் அமர்வதற்காக இருக்கைகளும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சரியாக பயிற்சி சுற்று 2:45 மணிக்கு துவங்கி பிற்பகல் 5 மணிக்கு நிறைவு பெறும் என்றும், அதே போல 7 மணிக்கு பிரதான தகுதி சுற்று 7 மணிக்கு துவங்கி 9 மணி வரை நடைபெறும் என்றும், நாளை பிரதான சுற்று நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் அனைத்து பணிகளும் இறுதிக்கட்ட பணிகள் தற்பொழுது துவங்கியுள்ளது. மேலும் இந்த பகுதியில் எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் இல்லாத வகையில் அவர்கள் பார்வையாளர்கள் வந்து நிறுத்துவதற்காக கலைவாணர் அரங்கம், சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம், அதே போல உள்ளிட்ட பல இடங்களில் வாகனம் நிறுத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த சாலையை பயன்படுத்த வேண்டாம் என்றும் ஏற்கனவே சென்னை மாநகர காவல்துறை சார்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகள் மற்றும் இணைப்பு சாலைகளில் இன்றும் நாளையும் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் 3, 4 ஆகிய தேதிகளில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட இந்த போட்டியானது கடும் மழை காரணமாக போட்டி ரத்து செய்யப்பட்டு மீண்டும் இன்று நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இன்றும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. மேலும் சென்னை வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரை வங்கக்கடலில் உருவான அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 15 மாவட்டங்களுக்கு, சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இன்று மாலை மழை பெய்யுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும், மழை பெய்தால் ஏதாவது இடையூறு ஏற்படுமா என்ற ஒரு கேள்விக்குறியும் இந்த பகுதியில் உருவாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் எல்லா வகையிலும் அனைத்து பணிகளும் முடிவுற்று சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு சரியாக பிற்பகல் 2:45 மணிக்கு பயிற்சி சுற்றானது துவங்கும். இதனை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் துவங்கி வைக்கிறார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். சென்னை தீவுத்திடலை சுற்றி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதல் நாளில் ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப், JK டயர் FLGB ஃபார்முலா 4, இந்தியன் ரேசிங் லீக் என அனைத்து பங்கேற்பாளர்களுக்குமான பயிற்சி பந்தயங்கள் நடைபெற உள்ளது. இந்தியன் ரேசிங் லீக் பந்தயத்தில் ஒரு காருக்கு 2 ஓட்டுநர்கள் A மற்றும் B என இரு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பந்தயத்தில் ஒரு A பிரிவு ஓட்டுநரும், இரண்டாவது பந்தயத்தில் B பிரிவு ஓட்டுநரும் பங்கேற்க வகை செய்யப்பட்டுள்ளது. இந்த பந்தயத்திற்காக தீவுத்திடலை சுற்றியுள்ள அண்ணா சாலை, பல்லவன் சாலை, கொடிமரச் சாலை, ராஜாஜி சாலை, காமராஜர் சாலை மற்றும் சுவாமி சிவானந்தா சாலையில் 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரத்யேக பாதை அமைக்கப்பட்டுள்ளதை அடுத்து அப்பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை முன்னிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து நேரில் ஆய்வு செய்தார். இது தொடர்பாக அறிவித்துள்ள அவர், போக்குவரத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பார்வையாளர்கள் மாடங்கள் குறித்து ஆய்வு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார்.
தொடர்பான நிலவரம் குறித்து நம்முடன் பகிர்வதற்காக தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். இணைப்பில் வந்ததற்கு நன்றி திரு பிரதீப் ஜான். இன்று வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. இதனால் எந்தெந்த பகுதியில் அதிக அளவு மழைக்கு எதிர்பார்க்கலாம்? தமிழகத்தை பொறுத்தவரை என்ன நிலவரம்? ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது நமக்கு தென்மேற்கு பருவமழையில உருவாகிற மான்சூன் லோ, அதாவது மான்சூன் லோ ஆர் மான்சூன் டிப்ரெஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வட ஆந்திரா பக்கத்துல, தென் ஒடிசா பக்கத்துல நமக்கு காற்றழுத்த பகுதியாக உருவாயிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் உருவாகும் போது இதுக்கு தமிழகத்துக்கு டைரக்ட் ரெயின்ஸ், அதாவது எப்படி நமக்கு வடகிழக்கு பருவமழையில நமக்கு தமிழகத்துக்கு அருகே ஒரு காற்றழுத்த பகுதி உருவாச்சுன்னா எப்படி நமக்கு மழை கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு காற்றழுத்த பகுதி கிடையாது இது. ஸோ இது பொதுவாகவே நமக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு காற்றழுத்த பகுதி உருவாகிறதுக்கு நல்ல வலுவடைக்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு தமிழகத்துக்கு நல்ல நமக்கு மழை கிடைக்கும். அது உருவான பின்னு அதுக்கு பகரம் அந்த அடர்ந்த மேகங்கள் பாத்தீங்கன்னா அது சுற்றி உள்ள பகுதிகளில் அடர்ந்த மேகங்கள் இருக்கும். ஸோ அப்ப அந்த காற்றழுத்த பகுதி அருகில் உள்ள இடங்கள், அதாவது இப்போதைக்கு நம்ம ஆந்திரா எடுத்துக்கிட்டீங்கன்னா வட ஆந்திரால நல்ல மழை பெய்து இருக்குது. கிட்டத்தட்ட மச்சிலிப்பட்டினத்துலாம் 20 சென்டிமீட்டர் கிட்டே நமக்கு மழை பதிவாக போயிருக்கும். ஸோ இது அந்த பகுதி, அதாவது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் வருகின்ற நாட்களில் மிக கனமழை, அதி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது உருவான பிறகு படிப்படியாக நமக்கு மழை குறைந்து விடும். அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நேற்றுக்கு நமக்கு சென்னையில நல்ல மழை பெய்யுது. இன்று பாத்தீங்கன்னா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவா தான் நம்ம இருக்கிறத பாக்குறோம். ரொம்ப மேகமூட்டமாக இருக்கும். ஸோ அந்த வெப்பசலனத்துக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இல்லாத மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த காற்றழுத்த பகுதி உருவாகிறதுக்கு முன்னாடி தான் நமக்கு எப்பயுமே நல்ல மழை பெய்யும். அது உருவான பிறகு நாங்கள் மழை படிப்படியாக குறைந்துவிடும். இப்போ இது எப்பவுமே நமக்கு வடகிழக்கு தென்மேற்கு பருவமழையில இந்த மாதிரி தான் நமக்கு அந்த பேட்டர்ன் இருக்கும். தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதை அடுத்து எத்தனை நாள் தமிழகத்தில் மழையை எதிர்பார்க்கலாம்? அடுத்து வர நாட்களின் நிலவரம் என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி ஆங்காங்கே சில இடங்கள்ல தான் நம்ம உள் மாவட்டங்கள்ல ஏதாவது இடங்கள்ல மழை பெய்யும். ஸோ வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ் நேற்றுக்கு வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ் இருந்தது. வட தமிழகமா இருக்கட்டும், தென் தமிழகம், மத்திய தமிழகத்துல எல்லா இடத்துலயுமே நல்ல மழை பெய்ததை பார்த்தோம். இன்று அந்த அளவுக்கு மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ சில இடங்கள்ல நமக்கு மழை பெய்யலாம். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில நீலகிரியில உள்ள மாவட்டங்கள், நம்ம வால்பாறை இந்த இடத்துல எல்லாம் தொடர்ந்து அங்க மழை. கன்னியாகுமரி மாவட்டம் பொதுவாக எப்பயுமே இந்த வட ஒடிசா மற்றும் ஆந்திரா பக்கத்துல நம்ம இருக்கும் போது கன்னியாகுமரி மாவட்டத்துல இது ஒரு காற்றழுத்த பகுதியோ இல்ல ஒரு புயலோ வட வங்கக்கடல் பக்கத்துல இருக்கும் போது அது கன்னியாகுமரிக்கு காற்று நீர்ப்பு அங்க சாதகமாக இருக்கும். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஹாட்ஸ்பாட் சொல்லலாம். அங்க தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கும். மற்ற இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மழை பெய்யலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று பெரிய மழைக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இன்றுல இருந்து நாளை காலையில வரைக்கும் பெரிய மழைக்கான வாய்ப்பு கிடையாது. ஈவன் அந்த ஃபார்முலா 4 ரேசிங்க்கும் பெரிய மழைக்கான தாக்கம் இருக்காது. அதே மாதிரி நாளைக்கு காலையில அந்த சென்னை ட்ரெயில் மேரத்தானும் பெரிய மேரத்தான் இருக்குது. அதுக்கும் எந்த தாக்கமும் இருக்காது. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று மேகமூட்டமோடும் இருக்கும். சில சாரல்கள் அந்த மாதிரி ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்க தவிர பெரிய மழைக்கான வாய்ப்பு கிடையாது. மற்ற உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மழை பெய்யலாம். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்பயுமே அங்க ஃபேவரபிளாக இருக்கும். இங்க வட ஆந்திரா பக்கத்துல காற்றழுத்த பகுதி உருவானாலே அங்க நமக்கு கன்னியாகுமரியில எப்பயுமே மழை பெய்திருக்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த பேட்டர்ன் படி அங்க மழை தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இணைப்பில் மழை நிலவரம் தொடர்பான பல்வேறு தகவலை தந்ததற்காக நன்றி திரு பிரதீப் ஜான். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.